உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 16. வெகுநேரம் யோசித்தபடியே இருந்தவள் அழுதழுதே சோர்ந்து போய் உறங்கியும் விட்டாள். ஆனால் இது அனைத்தையும் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மிருதுளா உறக்கமின்றி தவித்து கொண்டிருந்தாள். காதலும் கூட ஒரு இனிய நரகம்தான். அந்த நரகத்திற்குள் மட்டுமே விழ காத்திருக்கும் மக்கள் கோடான கோடி. அப்படித்தான் 4 இதயங்கள் அந்த காதல் நரகத்தில் தத்தளித்து கொண்டிருந்தன. அந்த கேம்பை விட்டு கிளம்ப எல்லோரும் மனமில்லாமல் கிளம்ப மாதங்கி மட்டும் முதலில் கிளம்பி நின்றாள். பிரச்சனையில் இருந்து ஓடுவதாய் நினைப்பா. எப்படியும் இன்று இரவு எனக்கு நீ பதில் சொல்லிதான் தீர வேண்டும் என்று மித்திரனின் கண்கள் எச்சரிப்பதாய். அதை உணர்ந்த போதும் அமைதியாகவே அங்கிருந்து கிளம்பி கொண்டிருந்தாள். மணிதான் பெரிதும் தவித்து போனான். தன் நண்பனுக்காக என்று உதவ நினைத்து தானே ஒரு பெண்ணிடம் காதல் வயப்படுவோம் என்று அவன் கனவும் காணவில்லை. ஆனால் மிருதுளாவிடம் அவனுக்கு தோன்றிய உணர்வு இதுவரை அவன் அறியாத ஒன்று. எல்லாம் அறிந்து அதை இயல்பாய் ஏற்கும் அவள் குணமும் ஆர்ப்பாட்டமில்லா அவள் அழகும் அவனை ஈர்க்கத்தான் செய்தது. அதனாலேயே இந்த பிரிவும் அவனை வாட்டுவதாய். காலை விடிந்ததில் இருந்தே கண்கள் அலைப்பாய்ந்தபடி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தவனை காண மிருதுளாவுக்குமே பாவமாகத்தான் இருந்தது. அவனிடம் நெருங்கியவள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும் கண்களில் ஏக்கத்தோடு பார்த்தவனின் பார்வையை சந்தித்தவளாய், ஆனா இங்கே இல்லை, இன்னைக்கு நைட் காந்தி சிலைக்கிட்ட வந்துடுங்க, அங்கே பேசலாம், எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு தீர்வு கிடைச்சிடும் என்று சென்றாள். அன்று இரவு ஒன்றும் சொல்லாமல் தன் அறையில் தனித்திருந்த தங்கையை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவள் பிடிவாதமான முகமும் அவள் தவிப்புமே சொல்லியது அவள் மித்திரனை காண செல்லவில்லை என்று. உள்ளே வந்தவள் கிளம்பு மகி என்றதும் விழித்தாள் மாதங்கி. எங்கக்கா? உண்மையை சொன்னால் இவள் வரமாட்டாள் என்பதை உணர்ந்த மிருதுளா கோவிலுக்கு என்று பொய் சொல்லி அப்போதும் வர மறுத்தவளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றாள். ஆனால் ஆட்டோவில் ஏறியதும் பீச் போங்க என்ற அக்காவை திரும்பி பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த உறுதி புதியதாய். அக்கா உனக்கு, வாயை மூடிட்டு வா என்ற தமக்கையின் கோபம் புதியதாய். இங்கே காந்தி சிலையின் அருகில் மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை. காத்திருந்த மணிக்கு ஒன்றுமே விளங்கவும் இல்லை. ஆனால் எதிர்பார்த்தபடி மிருதுளா வராமல் தன் நண்பன் மித்திரன் வந்து நிற்கவும் மணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருவருமே ஒரே நேரத்தில் நீ இங்க என்று கேட்கும்படி அதிசயித்திருந்தனர். என்னை மிருதுளா இங்கே வர சொன்னாங்க என்று மணி கூற மித்திரனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இவனை ஏன் மிருதுளா இங்கே வர சொல்ல வேண்டும்? அதுவும் நான் மாதங்கியை வர சொன்ன அதே நேரத்திற்கு. இதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று குழம்பியவனை கண்டு, பொறு மித்ரா, அவங்க வந்தா தானா தெரிய போகுது என்றவனுக்கு எப்போதும் இல்லாத இந்த அமைதி உறுத்துவதாய். அதுவும் மித்திரனும் போலீஸ் உடையில் இருக்க என்னவென்று விசாரித்தான். அதை பற்றி சொல்லதான் வந்தேன் மணி. ஆள்கடத்தல் விஷயமா சில ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணேன். அவங்க அப்ரூவரா மாறி இதையெல்லாம் பண்ண சொன்னது எம்எல்ஏ என்ற உண்மையை கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு. அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அதனால் அவர் சேர்ந்த ரவுடி பசங்க எல்லாம் கத்தி சண்டை, கடை அடைப்புன்னு ஒரே கலவரமாக இருக்குது. இது தெரியாமல் நான் மாதங்கியை இங்கே வர சொல்லிட்டேன்னு தான் அவளை இங்கே இருந்து கூட்டி போக ஓடி வந்தேன். ஆனால் அவள் வரல போல. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டு நாமளும் புறப்படலாம் என்று தொடர்பு கொள்ள அவர்கள் இருவருமே வீட்டில் இல்லை என்ற செய்தி கேட்ட அடுத்த நொடி ஆட்டோவில் வந்து இருவரும் இறங்கினார்கள். மிருதுளாவை தொடர்ந்து மாதங்கியும் இறங்கவும் அவள் முகத்தையே பார்த்தபடி இருந்தான் மித்திரன். அதில் நான் எதிர்பார்க்கும் பதிலை சொல்வாயா என்ற ஏக்கம் தெரிவதாய். ஆனால் மிருதுளாவும் உடன் வந்திருக்கவே அமைதியாய் மட்டுமே இருக்க முடிந்தது இருவராலும். நான் வந்தது ஏன்னு நீங்கள் யோசிக்கலாம் மித்திரன். உங்கள் நண்பரையும் வர சொல்ல காரணம் இருக்கு. ஏன்னா என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து சத்தம் கேட்க திரும்பியவர்கள் அங்கே கூட்டமாய் வந்த ரவுடிகளை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் அருகில் வந்தவர்கள், என்னம்மா ஜோடிங்களோட வந்துட்டு இப்படி விலகி நின்னா எப்படி என்று மாதங்கியின் கன்னத்தை வருட அவன் கையில் ஒரு அடி பலமாய் விழுந்தது. கையை பிடித்து கொண்டு முதலாம் அவன் விலக மித்திரனை கண்டு, டேய் போலீஸ்டா, அதுவும் சாதாரண போலீஸ் இல்லை, நம்ம தலைவர் உள்ளே போக காரணமே இவன்தான், இவனை சும்மா விடாதீங்கடா என்று மற்ற 4வரையும் பணிய பெண்களை மணியிடம் தள்ளி மித்திரன் இவங்களை கூட்டிட்டு போ என்று சொல்வதற்குள் அவன் முதுகில் ஒரு அடி விழுந்தது. மித்திரன் என்று பதறிய மாதங்கியை கண்டு தடுமாறியவன்,
போ மணி என்று சொல்லியபடி தன்னை தாக்கியவனை துவைத்தெடுத்து கொண்டிருக்க மணி நண்பனை தனியே விட மனமில்லாமல் பெண்களை சிலைக்கு பின்னால் மறைத்து வைத்துவிட்டு வந்து அவனும் நண்பனுக்கு உதவினான். போலீஸ் அடி என்றால் சும்மாவா? மித்திரனின் ஒவ்வொரு அடியும் இடியாய் இறங்க அவனை சமாளிக்க முடியாமல் திண்டாடி போயினர். அனைவரும் அவன் அடி தாங்காமல் ஓட அந்த கூட்டத்தின் தலைவன் மட்டும் ஓடுவது போல் ஓடி மறைந்து நின்றான். இதை அறியாமல் பெண்களை அனுப்ப ஆட்டோ எதையாவது நிறுத்தலாம் என்று பார்த்தால் அன்று பார்த்து ஒரு வண்டியையும் காணவில்லை. மிருதுளா வேற வழி இல்லை, வண்டியில தான் போயாகணும், காலம் கடத்தாம ஏறுங்க என்று அவன் வண்டியின் அருகில் செல்லவும் அங்கே மறைந்திருந்த அந்த ஆள் மித்திரனின் பின்னிருந்து கட்டையை உயர்த்துவதை பார்த்து மித்திரன் என்றபடி அவனுக்கிடையில் பாய்ந்த மாதுவின் தலையில் அந்த அடிபட்டு தலையில் இரத்த வெள்ளமாய் பெருக்கெடுக்க அப்படியே மயங்கியவளை தாங்கினான் மித்திரன். டே என்று கத்தியவனின் கண்களின் ரௌதிரம் கண்டு அந்த ரவுடி ஓடிவிடவே மிருதுளாவும் மணியும் விரைந்து வந்து மாதங்கியை பற்ற அவள் தலையிலிருந்து இரத்தம் வடிவது சற்றும் நிற்கவே இல்லை. இப்போதென்று பார்த்து 2 சக்கர வாகனம் மட்டுமே இருக்கிறதே என்று கலங்கிய இருவரையும் அடக்கியவன், மிருதுளா வேற வழி இல்லை, இங்கே பக்கத்துல தான் GH இருக்கு, அவ துப்பட்டாவ கலட்டு என்றதும் அழுதபடி விழித்தாள் மிருதுளா. ஐயோ சொல்றத செய்யுமா என்றவனின் முகத்தில் அப்பட்டமான தவிப்பு. சொல்வதைப் போலவே அவள் செய்ய மாதங்கியை தன் வண்டியில் அமர்த்தியவன் மணியை அவளை தாங்கும்படி கூறி அவளோடு சேர்த்து துப்பட்டாவையும் சேர்த்து இறுக்கமாய் தன்னோடு கட்டிக்கொண்டு வண்டியை மின்னல் வேகத்தில் கிளப்பினான். மணியும் மிருதுளாவோடு கிளம்ப அழுது கொண்டிருந்தவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. தன்மேல் சாய்ந்திருந்தவளின் தலையில் இருந்து இரத்தம் வடிவதை காண பொறுக்காமல் திணறியவன் வாழ்வில் முதன் முறையாக வளர்ந்த பிறகு கண்ணீர் வடித்தான். ஆஸ்பத்திரியில் இரத்த வெள்ளமாய் அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து உள்ளே அழைத்து போக சாத்தப்பட்ட கதவின் வழி தன்னவளை பார்த்தவனின் மனம் முதன் முறையாக எங்கே அவளை நிரந்தரமாய் இழந்து விடுவோமோ என்று பதறத் தொடங்கியது. காதலித்தவளை எண்ணி மித்திரன் கலங்கி கொண்டிருக்க தன் தங்கையின் நிலையை கண்டு தேம்பிக் கொண்டிருந்தவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தவித்து கொண்டிருந்தான் மணி. அவனுக்கும் மாதங்கியை இந்த நிலையில் காண இதயம் பிசைவதாய், இதில் இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்க அதுவும் அவன் வேதனையை கூட்டியது. சிலையாய் சமைந்திருந்தவனை அந்த அழுகுரல் ஈர்த்தது. என்னாச்சு என்னாச்சு என் பொண்ணுக்கு என்று ஓடி வந்த மாதங்கியின் தாயாரை சந்திக்க முடியாமல் மித்திரன் தலை தாழ்த்தி இருக்க, மிருதுளா அழுகையை விளங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்க மணிதான் அவரை சமாதானம் செய்து நடந்ததை கூறினான். கண்ணாடி வழியே மகளுக்கு நடக்கும் மருத்துவத்தை கண்டவருக்கு ஈரக்குலை நடுங்குவதாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.